வியூவர்ஸ், வெல்கம் டு ஸ்டார்ட் அப் அண்ட் லேர்ன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா ஜாவா ட்ரைனிங் இன் சென்னை. நான் ஜாவாவை எங்கே லேர்ன் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா காஷு இன்ஃபோடெக்ன்ற இன்ஸ்டியூட்டில் தான் நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். நீங்களும் ஜாவா லேர்ன் பண்ணணும் அப்படின்னா kashuinfotech.com ஜாவா ட்ரைனிங் டைப் பண்ணிங்களா உங்களுக்கு இந்த பேஜ் விசிபிள் ஆகும். இந்த பேஜில் என்னென்ன டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னா நீங்கள் ஜாவாவில் என்னென்ன டாபிக்ஸு பார்க்க போகிறீங்க, அதே மாதிரி என்ன கைண்ட் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஆஃப்டர் கோர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ண போகிறீங்க, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன மாதிரி கைண்ட் ஆஃப் இன்டர்ன்ஷிப்ஸ் வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த ஜாவா கோர்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன உங்களுக்கு கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்றத இவங்க ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் டெய்லி பேசிஸ் கிளாஸஸில் என்னென்ன டாபிக்ஸ் பார்க்க போகிறீங்க ஜாவாவில் அப்படின்றத டாப் டு பாட்டம் ஃபுல்லாகவே இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. இல்லை உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும் கிளியராக அப்படின்னா உங்களோட நேம், உங்களோட மெயில் அட்ரஸ், உங்களோட மொபைல் எல்லாமே இந்த இதில் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிங்களா அவங்களே உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க. இல்லை நீங்களே டேரெக்டாக உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி பேசணும் அப்படின்னா இந்த இடத்துல அவங்க நம்பரும் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க, அவங்களோட மெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி ஃபுல் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். நான் இப்படி தான் இந்த இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணேன். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்டார்ட் அப் அண்ட் லேர்ன். நம்ம ஸ்ட்ரிங்ஸை 3 waysல கம்பேர் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இன்றைக்கி நம்ம என்ன மெத்தட் பற்றி பார்க்க போகிறோம்னா ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் மெத்தட் வச்சு எப்படி நம்ம 2 ஸ்ட்ரிங்ஸை கம்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் S1ல் காஷி இன்ஃபோடெக் அப்படின்னு நான் டபுள் கோட்ஸில் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் S2வில் காஷி இன்ஃபோடெக் அப்படின்னு சொல்லிட்டு நான் டபுள் கோட்ஸில் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இப்போ நான் S1 ஈக்குவல் டு S2 அப்படின்னு அந்த மெத்தட் வச்சு யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்னோட அவுட்புட் ட்ரூன்னு வரும். பிகாஸ் நான் என்னோட S1 ஸ்ட்ரிங்லையும் காஷி இன்ஃபோடெக் தான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன், S2லையும் காஷி இன்ஃபோடெக் தான் டிக்ளேர் பண்ணி. ஸோ ரெண்டுமே சேர்ந்தான். அப்போ நான் ஈக்குவல் டு மெத்தட் யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்னோட வேல்யூ ட்ரூன்னு வரும். இதே நான் S1ல் காஷி இன்ஃபோடெக்னும் S2ல் வெறும் காஷியூ அப்படின்னு நான் டிக்ளேர் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக என்னோட அவுட்புட் ஃபால்ஸ்ன்னு தான் வரும். பிகாஸ் இது ரெண்டுமே எனக்கு ஈக்குவல் கிடையாது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம 2 ஸ்ட்ரிங்கை ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் வச்சு கம்பேர் பண்ண முடியும். இன்னும் ரிமைனிங் இருக்க மெத்தட்ஸை பற்றி தெரிஞ்சுக்க அப்கமிங்கில் வர வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.